அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷாஹிதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் பிஐனா என்ன, பவர் பிஐயோட பேசிக்ஸ் என்ன, அதை ரியல் டைம் எக்ஸாம்பிளோட தமிழில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிஐனா என்ன, பவர் பிஐயோட இன்ட்ரடக்ஷன். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவர் பிஐ, அதோட ஃபீச்சர்ஸ், அப்புறம் யூசஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ பவர் பிஐனா ஒரு பிஸ்னஸ் அனலிட்டிக் டூலுன்றாங்க. இது மைக்ரோசாஃப்டால் டெவலப் பண்ணதுனால இது மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, விஷுவலைஸ் பார்க்கலாம், டேட்டா க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்சைட்ஸ், நம்ம க்ரியேட் பண்ணுற இன்சைட்ஸ் எல்லாம் ஷேரும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், அதாவது ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பவர் பிஐ ஏன் இம்பார்ட்டன்ட்? பவர் பிஐ டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோலில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இப்போ ஒரு ரா டேட்டா அது கிளென்ஸ் பண்ணாமல் ஒரு கொலாப்ஸாக இருந்ததுன்னா அந்த டேட்டாவை நம்ம மேனிப்புலேட், அதாவது க்ளீன் பண்ணி அதை நம்ம டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் டேட்டா சோர்ஸஸ் நம்ம எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல், சீக்வல், டேட்டா பேஸ், க்ளவுட் சர்வீஸ், எதில் வேணாலும் நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணி ஈஸியாக அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சார்ட்ஸ், கிராஃப்ஸ், இந்த மாதிரி மேப்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் தான் பவர் பிஐயோட ஃபீச்சர்ஸ். இப்போது பவர் பிஐயோட ஹேண்ட்லிங் ப்ராசஸ் எத்தனை? இதோட ஹேண்ட்லிங் ப்ராசஸ் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு மாடல், அந்த மாடலை கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டாக விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்னால் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் நீங்கள் கெட் டேட்டா, அதாவது எக்ஸல், சீக்வல், எதில் வேணாலும் நீங்கள் டேட்டாவை மல்டிபிள் சப்போர்ட் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராசஸ் டேட்டா மேனிப்புலேஷன். அப்படின்னா டேட்டா க்ளீனிங், இதுதான் மேனிப்புலேஷன்றாங்க. இதுக்கு நம்ம பவர் குவெரின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டேட்டா அந்த ரிமூவல் ஆஃப் டூப்ளிகேட்ஸ், அப்புறமேட்டா எரர்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்தால் இதில் பவர் குவெரி யூஸ் பண்ணுவோம். மாடலிங்னா ஒன்றும் இல்லை. மாடலிங்னா இப்போ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை இதை ஒரு மாடலில் மாற்ற, அதாவது ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, இந்த ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாற்றுறது தான் மாடலிங். ஆனால் இந்த மாடலிங் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும். நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ரிப்போர்ட், டேபிள், மாடல் அண்ட் டிஏஎக்ஸ். தேர் யூ கேன் யூஸ் கேல்குலேஷன்னா டிஏஎக்ஸ். இது ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன், ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா. இதை நம்ம ரன்னும் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ப்ராசஸ் டேட்டா விஷுவலைசேஷன், அதாவது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ரிப்போர்ட், அதாவது டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது தான் இது. ஸோ பவர் பிஐனா ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கலெக்ட் பண்ணி மேனிப்புலேட், அதாவது க்ளீன் பண்ணி அதை டேட்டா ரிப்போர்ட் மூலியமாக டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத் ஹெல்ப்புக்கு ஈஸியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பவர் பிஐனா என்ன, அதோட இன்டர்ஃபேஸ் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ டாபிக்ஸ் வேணும்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ எவ்ரிஒன். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா, பவர் பிஐயோட இன்டர்ஃபேஸ், அதாவது அதோட இன்டர்ஃபேஸ்னால் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்றதை பார்ப்போம். பவர் பிஐ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் நான் இங்கே கீழே இருக்கிறது, இப்போ நான் கிளிக் பண்ணுறதெல்லாம் நான் ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேலே நீங்கள் டேட்டா சோர்ஸ் கெட் பண்ணிக்கலாம். பிளாங்க் ரிப்போர்ட் வேணுன்னா பிளாங்க் ரிப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸலில் இருக்க டேட்டா வேணுன்னா எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்வல் வேணுன்னா சீக்வல். அது மட்டும் இல்லைன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான், கெட் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நிறையா டைப்ஸை இந்த பவர் பிஐ சப்போர்ட் பண்ணுது. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிஎம், சீக்வல், கூகுள் பிக்வெரி, நிறைய அஜியோர், எல்லாத்தையும் இது சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கனெக்ட்னு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஹோம் இருக்கும், ஓப்பன் இருக்கும், சேவ் ஆஸ், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்பன் டேப்பில் ஃபைல், ஹோமில் நீங்கள் இப்படியும் கெட் பண்ணிக்கலாம். டேட்டா அந்த கெட் டேட்டா மூலியமாகவும் கெட் பண்ணிக்கலாம். இல்லைனா முன்னாடி பார்த்த அந்த ஸ்டெப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இது என்னென்னா பவர் குவெரி எடிட்டர். இது தான் மேனிப்புலேஷன்னு சொன்ன முன்னாடி வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இன்சர்ட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், ஷேப்ஸ், இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து இமேஜ் வேணுன்னா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்க இமேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் வந்து ரைட், லெஃப்ட் ஆரோ, ரீசெட் இந்த மாதிரி இருக்கும். மாடலிங்னா டேபிள் மாடல் பண்ணுறது அது. வியூனா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்கு தீம்ஸ் மாற்றலாம் நீங்கள். ஆப்டிமைஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, ரிஃப்ரெஷ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பில் உங்களுக்கு லெஃப்ட்டில் 4 இருக்கும். லெஃப்ட்டில் 4 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிப்போர்ட்டுன்னு வாங்க. ரிப்போர்ட் தான் நம்ம எங்கெங்கே டேஷ்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம், இதுதான் அது. செகண்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள்னால் நம்ம இப்போ அப்லோட் பண்ண அந்த டேட்டா சோர்ஸில் இருக்க டேபிள்ஸ்லாம் வியூ பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து மாடலிங், அந்த இதுதான் ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள் கனெக்ட் பண்ணுறது. லாஸ்ட்டாக டிஐஎக்ஸ், டாக்ஸ்னால் டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன். நீங்கள் வந்து நம்ம வந்து கோட் போட்டு ரன்னும் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நெட் இல்லாதனால எனக்கு ரன் ஆகலை. நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி ரன்னுன்றது கிளிக் பண்ணால் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டாப் அந்த ரைட் சைடில் இந்த மாதிரி விஷுவலைசேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா சார்ட்ஸு. இப்போ நம்ம டேட்டாவை கனெக்ட் பண்ணி இந்த சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பார் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், டோனட் சார்ட், நிறைய சார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எது வேணாலும் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பவர் பிஐ இன்டர்ஃபேஸ்னால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலுக்கும் பவர் பிஐக்கும் உள்ள கம்பேரிசன், அதாவது வித்தியாசம், அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி, அப்புறம் அதோடய யூஸ் கேஸஸை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்னா எக்ஸலுக்கும் பவர் பிஐக்கும் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது அந்த விஷுவலைசேஷன் டைப்ஸாக இருக்கட்டும், அதோட யூஸ் கேஸாக இருக்கட்டும். எக்ஸல் வந்து பவர் பிஐயோட எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எப்படி டிஃபர் ஆகுதுன்னோ பவர் பிஐ எக்ஸலுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதோட யூஸ் கேஸ் தனியாக இருக்கும், இதோட யூஸ் கேஸ் வேறு மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஃபங்க்ஷனாலிட்டி ஃபஸ்ட்டு எக்ஸல்னால் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் டூல். ஏன்னா அதில் வந்து நிறைய செல்ஸ் வந்து பாக்ஸாக இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கால்குலேஷன்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பவர் பிஐ வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் டூலுன்றாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து டேட்டாவை வந்து வியூ பண்ண, அதாவது விஷுவலைஸ் பண்ண, இன்சைட்ஸை நம்மளோட க்ரியேட் பண்ண அந்த டேஷ்போர்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டேட்டா மாடலிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து ரியல் டைமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா விஷுவலைசேஷன் எக்ஸலில் பார்த்தோன்னா எக்ஸல் வந்து நிறைய சார்ட்ஸ், கிராஃப்ஸ் இதெல்லாம் எல்லா விஷுவல்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பவர் பிஐ வந்து என்னென்னா இது வந்து ஒரு இன்டராக்டிவான ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இங்கே வந்து நிறையா விஷுவலைசேஷன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவர் பிஐ வந்து லார்ஜ் டேட்டா செட்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், ஆனால் எக்ஸலால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டோரி டெல்லிங் பவர் பிஐ மூலம் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸல் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதாவது ஒரு பிகினர் ஹெல்ப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து மற்ற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்க்கும் ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம். ஆனால் பவர் பிஐ வந்து என்னென்னா ஒரு டேட்டா விஷுவலைசேஷன், அதனால் இதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்றாங்க. இது வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண, ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம் யூஸ் பண்ணுது. ஆனால் எக்ஸலை விட கம்பேர் பண்ணால் பவர் பிஐ வந்து கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸ் அதிகமாக தேவை. கால்குலேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலா வந்து எக்ஸல் யூஸ் பண்ணலாம், ஆனால் பவர் பிஐயில் இது வந்து குவிக்காக பண்ண முடியாது. ஸ்மால் டேட்டா செட்ஸ் வந்து எக்ஸல் தான் ஹேண்டில் பண்ணும், ஆனால் பவர் பிஐவும் ஹேண்டில் பண்ணும். இன்டராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து எக்ஸலில் வந்து இது பண்ண முடியாது, ஆனால் பவர் பிஐ சப்போர்ட் பண்ணும். லார்ஜ் டேட்டா செட்ஸ் வந்து எக்ஸலால் பண்ண முடியாது, ஆனால் பவர் பிஐ பண்ணும். டேட்டா ரிஃப்ரெஷ் ஷெட்யூல் வந்து எக்ஸலில் இல்லை, ஆனால் பவர் பிஐயில் இருக்குது. ஆஃப்லைன் ஒர்க் வந்து எக்ஸலில் இருக்குது, ஆனால் பவர் பிஐ இல்லை. இதெல்லாம் தான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். டேட்டா அனலிஸ்ட்டுன்னு வரும்போது பவர் பிஐ தான் வந்து என்னென்னா இது வந்து ஈஸியாகவும் சூட்டபுளாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து டேட்டா மாடலிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொன்னாலே அந்த ஸ்டார் டேபிள், ஃபேக்ட் டேபிள் அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் லார்ஜரான ஆர்கனைசேஷன் எல்லாருமே பவர் பிஐ தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஆண்டர்பிரைஸ் லெவல் ரிப்போர்ட்டிங்காகவும் டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொலாபரேட்டும் பண்ணலாம். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டேஷ்போர்டை கொலாபரேட் ஷேரும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரியல் டைம் அப்டேட்ஸாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுமா, அதுக்காக இதில் வந்து லார்ஜர் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் என்னென்னா எக்ஸல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா டேட்டா செட், ஸ்மால் டேட்டா செட்ஸ், அது மட்டும் இல்லாமல் டேட்டா மேனிப்புலேஷன், அனலைசிஸ் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்மாலர் பிஸ்னஸ்க்கு தான் எக்ஸல். ஆனால் பவர் பிஐன்றது இதில் வந்து என்னென்னா ஒரு விஷுவலைசேஷன், என்ஹான்ஸ் விஷுவலைசேஷன், அதாவது இது வந்து லார்ஜர் டேட்டா செட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. எக்ஸலுக்கும் பவர் பிஐக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா வந்து எப்படி பவர் பிஐயோட டெஸ்க்டாப்பில் அப்லோட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் இன்டர்ஃபேஸ், அதாவது பவர் பிஐ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஓப்பன், இங்கே மாதிரி கீழே வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ண இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து உங்களுக்கு blank ரிப்போர்ட் இருக்கும், ஒன்லைக் டேட்டா ஹப், எக்ஸல் ஒர்க் புக் இதெல்லாம் இருக்கும். நான் இப்போ வந்து மேலே கெட் டேட்டான்றது கொடுத்து உள்ளே போனால் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னாலும் நீங்கள் டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணும். பிடிஎஃப், டெக்ஸ்ட் ஃபைல், எக்ஸ்எம்எல், ஜேசன், ஃபோல்டர், ஐபிஎம், MySQL நிறைய ஃபார்மேட்ஸ் பவர் பிஐ சப்போர்ட் பண்ணும். அதனால் இது வந்து லார்ஜர் ஆர்கனைசேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுக்கலாம். எனக்கு வந்து எக்ஸல் வேணும். எக்ஸல் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போய் காட்டும் ஃபோல்டரில். உங்களுக்கு என்ன ஃபோல்டர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ அது வந்து ஃபோல்டர் வந்து நம்மளோட டேட்டா வந்து கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நேவிகேட்டர் வரும். நேவிகேட்டரில் நீங்கள் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த இது வேணுன்றது நீங்கள் வந்து செக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூவும் ஒரு பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ இந்த டேபிள் தான் வேணும்னா இப்போ நான் இந்த 2 டேபிளையும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு லோடுன்னு கொடுத்தா அது வந்து லோட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிவ்யூ அந்த செக் பண்ண உங்களுக்கு வேண்டிய டேபிள்ஸை மட்டும் செக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து கனெக்ட் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபார்ம்னா பவர் குவரி எடிட்டர்னு சொன்னாலே இதுதான் பவர் குவரி எடிட்டர். இது வந்து மேனிப்புலேஷன் டெக்னிக். இது வந்து ஒரு செகண்ட் ப்ராசஸ். இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பவர் குவரி எடிட்டர்னால் மேனிப்புலேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து டேட்டாவை கனெக்ட் தான் பண்ணுறோம். ஸோ டேட்டாவை கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி லோடு ஒரு டேட்டான்னு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லோடு அப்படின்னு ஒரு காட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே எரர் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம். அப்படி எரர் வந்துருச்சுன்னா பவர் குவரி எடிட்டர் சொன்னோம் இல்லையா ட்ரான்ஸ்ஃபார்ம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எரர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அப்லோட் பண்ண முடியும். செகண்ட், இந்த மேலே இருக்கிறது லெஃப்ட்டில் 4 ஐக்கான்ஸ். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறது. செகண்ட், இப்போ நான் இருக்கிறது தான் டேபிள் வியூ பண்ணுறது. அதாவது நம்ம இம்போர்ட் பண்ண டேபிளை வியூ பண்ணுறது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடல்னால் நம்ம டேட்டா வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது ஃபேக்ட் டேபிள் இங்கே பாருங்கள், நான் இம்போர்ட் பண்ண டேட்டாவோட ஃபேக்ட் டேபிள் டைமென்ஷன் டேபிள் வந்துருச்சு. லாஸ்ட்டாக டாக்ஸ்னால் இந்த கேல்குலேஷன். நீங்கள் ரைட்லேயும் பார்க்கலாம், டேட்டா நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டாஸ்லாம் அதில் தெரியும். கெட் டேட்டாவில் போய் கெட் ஃப்ரம் எனி சோர்ஸ்னு போனீங்கன்னா இங்கே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோல்டர் சூஸ் பண்ணி ஓப்பன்னு கொடுக்கணும். ஓப்பன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து பவர் பிஐயில் நம்ம டேட்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ப்ராசஸ், அதாவது மேனிப்புலேஷன். பவர் குவரி தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? மேனிப்புலேஷன் க்ளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். வாங்க, பவர் குவரினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம டேட்டாவை இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றது, உங்களுக்கு எந்த டேபிள் வேணுன்றதை. இப்போ வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அதில் வந்து எரர் இருக்குன்றதுனால ட்ரான்ஸ்ஃபார்ம்னா இதுதான் பவர் குவரி எடிட்டர். பவர் குவரி எடிட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தா அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றதில் போனீங்க, ரிப்பன் டேபில் போனீங்கன்னா பவர் குவரி எடிட்டர். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்க முடியும். இதுதான் பவர் குவரி எடிட்டர்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வந்து டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம், நல் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு க்ளீனிங் ப்ராசஸ், செகண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்கள் டேபிள்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த குவரிஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட்டில் அதில் வந்து உங்கள் டேபிளை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்க எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போது எனக்கு வந்து இதெல்லாம் தான் டேட்டா, ஓகேவா? இப்போது நான் வந்து இதில் வந்து எந்த ஃபார்மேட் வேணாலும் அழுத்தி நான் வந்து இப்போ ரிமூவ் காலம்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஃபைலில் நான் ரிமூவ் காலம்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து காலம்ஸ் வந்து ரிமூவ் காலம்ஸ்ன்னு இருக்காங்க. அங்கே நான் கிளிக் பண்ணால் இங்கே இந்த மாதிரி காலம்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி க்ரீன் கலர் சிம்பிள் இருந்தால் உங்களுக்கு எரர் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெட் வந்துச்சுன்னா அங்கே ஏதோ நல் வேல்யூஸ் இண்டிகேட் ஆகுது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து காலம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்வைப் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஆல்சோ இங்கே வந்து நமக்கு நல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த நல் வேல்யூஸையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த காலம்ஸை நீங்கள் வந்து 2 டைம், அதாவது 2 காலம்ஸை ஒரே டைமில் வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2த்தையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் காலம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து சைடில் வந்து டாப் ரைட்டில் வந்து அப்ளைட் ஸ்டெப்ஸ்னால் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். டேட்டா டைப்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து இப்போ வியூவுக்கு போகிறேன். வியூவுக்கு போயிட்டு இங்கே வந்து எனக்கு வந்து என்ன தேவைன்னா இந்த காலம் டிஸ்ட்ரிபியூஷனாக இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து இப்போ வந்து ஹோம் போகிறேன். ஹோம் போயிட்டு எனக்கு வந்து இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ், இதோட டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து காலம் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்லைசர் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த காலம் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஃபீமேலுக்கு மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ நான் வியூவில் போய் இப்போ நான் வந்து வேல்யூ டிஸ்ட்ரிபியூஷன் அதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரியான டேட்டா செட் கிடைக்கும். மறுபடியும் நான் வியூக்கு போய் காலம் ப்ரொஃபைலை அன்செக் பண்ணிவிட்டால் எனக்கு அந்த இது போயிடும். வியூவில் போய் நீங்கள் வந்து ஒயிட் ஸ்பேஸஸ் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம் எடுத்துடலாம். அதே வியூவில் போய் காலமோட குவாலிட்டி அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமா வந்து உங்கள் query பர்ஃபார்மன்ஸ் அதுவுமே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து டிபெண்டன்சிஸ் என்னென்ன டேபிள்ஸ்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து எதில் பார்க்கணுன்னா இந்த வியூ டேபில் போய் ரிப்பன் டேபில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் போனீங்கன்னா குரூப் பைன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா நம்ம குரூப் பையும் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு என்ன வேணும், ஆவரேஜ், ரேட்டிங்ஸ், ஏஜ், செக்ஸ் என்ன வேணும்னாலும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபில்டர் போட்டு குரூப்பிங் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து குரூப்பிங் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்களுக்கு ஃபைலில் போனீங்கன்னா இந்த மாதிரி சேவ் ஆஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் காட்டும். சேவ் திஸ் ஃபைல் உங்களோட ஃபைல் நேமை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இதுதான் வந்து பவர் குவெரி எடிட்டர். ஆல்சோ இங்கே ஆட் காலம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் காலம், நீங்கள் வந்து உங்களோட காலம் வந்து இப்படியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து எங்கன்னா ஸ்டார்ட் டயக்னோசேஷன் அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்போஸும் பண்ணிக்கலாம், நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்போஸும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே சப்போர்ட் ஆகும் பவர் குவெரி எடிட்டரில். ஸோ இது வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுறது, அதாவது நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, டேட்டா சோர்ஸை மாற்றுறது, அப்புறம் டைப் சேஞ்ச் பண்ணுறது, ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காலம் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபில்டரிங் பண்ணுறது, ரிமூவிங் நல் வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நான் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த காலம் லெஃப்ட்டில் ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் நீங்கள் போய் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து ரிமூவ் எரர்ஸ், அந்த ரிமூவ் எரர்ஸ் கொடுத்தா எரர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் பவர் குவெரி எடிட்டருக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் சார்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செக் பண்ணி அன்செக் பண்ணி தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல் வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி இந்த ஸ்லைஸரை கிளிக் பண்ணி அந்த நல் வேல்யூஸ் அதை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா நல் வேல்யூஸ்லாம் போயிடும். இப்போ உங்களுக்கு பவர் குவெரி எடிட்டர் அதாவது மேனிப்புலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் ஸ்டெப், அதாவது மாடலிங், டேட்டா மாடலிங்னா என்ன, அதோட யூசஸ், அதோட டைப்ஸ், அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. டேட்டா மாடலிங்கோட காம்பனன்ட்ஸ்ன்றது 3 டைப்ஸ். அது என்னென்னா டேபிள்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ப்ரைமரி கீஸ் அண்ட் ஃபாரின் கீஸ். டேபிள்னால் நம்ம அந்த டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள்ஸ். அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குன்னா 1 to 1, 1 to many. ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ். ஸ்டார் ஸ்கீமானா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது, டைமென்ஷனில் இருக்கும். இங்கே ஃபேக்ட் டேபிள் வந்து நடுவில் இருக்கும், ஆனால் அதை சுற்றி ஃபுல்லாக டைமென்ஷன் டேபிளாக இருக்கும். இது வந்து ஒரு டேட்டா மாடலிங் டெக்னிக்குன்றாங்க. இது வந்து டேட்டா வந்து ஒரு ஃபேக்டாகவும் டைமென்ஷன் டேபிளாகவும் ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் ஃபேக்ட் டேபிள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா இதுலேயும் இந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். இதுவும் வந்து நார்மலைஸ்ட் அப்ரோச்சுன்றாங்க எதுக்கு, ஒரு டேட்டா மாடலிங்க்கு. இங்கே வந்து டைமென்ஷன் டேபிள் தான் வந்து அடிஷ்னலாக ரிலேட்டடாக இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அங்கே வந்து டைமென்ஷன் டேபிள் தான் சுற்றி இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்து அதுதான் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றாங்க. கம்பேரிசன் ஸ்டார் ஸ்கீமான்னு பார்க்கும்போது இது வந்து ஃபாஸ்டரான குவெரிஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் டேட்டா அனலைசிஸ்க்கு இது வந்து ஒரு ஆப்டிமலாகவும் யூஸ் ஆகுமா. ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா வந்து பெட்டரான ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. குவெரிஸ், ஜாயின்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஃபேக்ட் டேபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபேக்ட் டேபிள்னா மெஷரபிள், குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா அக்ரிகேஷன்ஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ், அந்த சம், ஆவரேஜ் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. டைமென்ஷன் டேபிள்னா என்னென்னா டிஸ்கிரிப்டிவான
ஆட்ரிபியூட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுதான். இது வந்து டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்ஸ், அதாவது நேம்ஸ், கேட்டகரிஸ், ஜியோகிராஃபிக்கல் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் டேபிளோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபேக்ட்டுக்கும் டைமென்ஷன் டேபிளும் ஒரு டேட்டா மாடலிங்க்கு க்ரூஷியல்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுனால நமக்கு டேட்டா இன்டெகிரிட்டியும் பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஏன் யூஸ் பண்ணோன்னா டேட்டா வந்து எப்படி கோரிலேட்டாகவும் இருக்குது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஃபேக்ட் டேபிளுக்கும் டைமென்ஷன் டேபிளுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு ரியல் டைம் சாம்பிள் பார்க்கலாம். இது முன்னாடி வீடியோட கண்டினியூஷன் பார்ட். எனக்கு இங்கே நல் வேல்யூ இருக்குது, அதனால் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி இதில் எனக்கு இங்கே எரர் காட்டுது, ரெட் லைன் இருக்குது இல்லையா, பிகாஸ் நான் வந்து ரிமூவ்னு கொடுத்துட்றேன். ரிமூவ் இப்போ வந்து அந்த காலமே எனக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த செகண்ட் வந்து டேபிள்னு சொன்னால் தேர்டு வந்து இதுதான் ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள். ஃபேக்ட் டேபிள் நடுவில் இருக்குது பாருங்கள், டைமென்ஷன் தான் வந்து என்னென்னா சுற்றி இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஃபேக்ட் டேபிள். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை மாற்றலாம். 1 to 1, many to many இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுதான் தேர்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து டேக்ஸ் அதுக்கு போகணும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து இப்போ கஸ்டமர் ஏஜ் இப்போ வந்து இந்த 2 டேபிளில் சேமாக இருக்குன்னா நான் வந்து அதை தூக்கி ட்ராக் பண்ணலாம், இல்லைனா நியூ மெஷரும் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து டேட் இருக்குது, இங்கேயும் டேட் இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஆட்டோ டிடெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ டிடெக்ட் ஆப்ஷன், அதுலேயே செகண்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ஸை டிடெக்ட் பண்ணுறது. ஆட்டோ டிடெக்ட்னா இங்கே பார்த்தீங்கன்னா நோ ரிலேஷன்ஷிப்ஸ் அவைலபிள். இங்கே வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் அதை வந்து டிடெக்ட் பண்ணுறது ஆட்டோ டிடெக்ட். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் இது எல்லாத்தையுமே இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகும். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் சைடில் இருக்க ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கலாம், ஏதாவது ஹிடனாக இருக்கா அப்படின்றதையும் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டேபிள் வேணும்னா கெட் டேபிள், அதுலேருந்து போய் நீங்கள் வேறு டேபிள் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டேபிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களால் ஒழுங்காக வந்து அதை வந்து ஒழுங்காக ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நான் வந்து இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான டேபிளை. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாடலிங்க்கு வரலாம். மாடலிங்கில் வந்து இங்கே வந்து நியூ பேஜ் இதோ லோட் ஆகுதா, இங்கே வந்து இன்னொரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் இதெல்லாம் கொலாப்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டராக முதல்ல மாற்றிக்கணும். இந்த 4 டேபிள்ஸ் இருக்குன்னா அந்த 4 டேபிளும் ஒரு ஸ்மாலரான ஸ்பேஸுக்கு கொண்டு வந்திங்கன்னா எல்லா டேபிளும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து லிங்க் பண்ண முடியும். கஸ்டமர் டேபிளையும் கஸ்டமர் ஐடியும் லிங்க் பண்ண முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே வேறு டேபிள் இருக்குது இல்லையா, அதனால் நான் வந்து இதை வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ மேலே வந்து நல் காட்டுது, கீழே வேறு ஒரு டேபிளில் இந்த மாதிரியான வேல்யூஸ் காட்டுது. ஸோ இதில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களால் அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டேபிள்லேயும் இப்போ வந்து இந்த அமேசானில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஃபேக்ட் டேபிள் நியூ டேபிள்லேயும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவாகவே வந்து மெர்ஜ் ஆகிக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணால் ப்ராடக்ட் எடுத்து இன்னொரு டேபிளில் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ரிலேஷன்ஷிப் அந்த லைன் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் தேர்ட் ப்ராசஸ். மாடலிங்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டேக்ஸ்னால் என்ன, டிஏஎக்ஸ்னால் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து கேல்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். டிஏஎக்ஸ்னால் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க.
ஏஎக்ஸ்னா டேட்டா அனலைசிஸ் எக்ஸ்பிரஷன்றாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா லாங்குவேஜ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கால்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் சின்டாக்ஸ் அதோட கான்செப்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். காமனான ஃபங்க்ஷன்ஸ் DAXல வந்து என்னென்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சம், ஆவரேஜ், கவுண்ட் ஏ இதெல்லாம் இருக்குது. கவுண்ட்னா வந்து இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது. கவுண்ட் ஏ வந்து அது வந்து நான் எம்டி செல்ஸ் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. கால்குலேட்டட் காலம்ஸ் வெர்சஸ் மெஷர்ஸ். கால்குலேட்டட் காலம்ஸ்னால் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பர்பஸ் தான். இது வந்து என்னென்னா கால்குலேட்டட் காலம்னா ஒரு காலம். இது வந்து என்னென்னா டேபிளை வந்து நம்ம டேட்டா மாடலில் யூஸ் பண்ணோம். ஆனால் மெஷர்னால் என்னென்னா கால்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். DAXோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா எக்ஸல் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சம், ஆவரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ஆப்ரேட்டர்ஸையும் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இன்டூ. இங்கே வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மெஷரில் வந்து டோட்டல் சேல்ஸ். இப்போ வந்து எனக்கு டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து நான் எப்படி பண்ணணும்னா டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம். ஏன் சம்முன்னா அதுதான் ஃபங்க்ஷன் நேம். ப்ராக்கெட்டில் நம்மளோட டேபிளோட நேம் சேல்ஸ், அமௌண்ட்டுன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இப்போது மெஷர்னால் என்னன்னு பார்ப்போம். மெஷர்னால் இந்த நடுவில் ஒரு ஃபார்முலா பார் இருக்கு இல்லையா, இதுதான் மெஷருன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம வந்து நம்மளோட ஃபார்முலாஸை வந்து எழுதி அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அங்கே சைடில் வந்து அந்த டேட்டான்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளோட மெஷர்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மெஷர் க்ரியேட் பண்ணுறேன். மெஷர் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் சர்வீஸ். அதை வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ சம் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ். இதை வந்து நான் வந்து இந்த விஷுவலைசேஷன்ஸ் எனக்கு கார்டாகவும் மாற்றிக்கலாம், பை சார்ட்டாகவும் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் எனக்கு தோன்ற மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே வந்து எனக்கு வந்து டோட்டல் வேல்யூவாக இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூ மெஷர்ன்னு போனீங்கன்னா மெஷர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ அந்த ஃபார்முலா டைப் பண்ணோம். டோட்டல் சேல்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நான் வந்து டோட்டல் ஹேஷ்டேக் நம்பர் ஹேஷ்டேக் ஆஃப் ஹேஷ்டேக் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி போட்டுட்டு இங்கே வந்து ஈக்குவல் டு சைன் மஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் என்ன போட போகிறேன்னா கவுண்ட்டு. நீங்கள் வந்து சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுவே காட்டுது பாருங்கள் நம்மளோட டேபிள் நேம். என் டேபிள் நேம் அதாவது நம்மளோட டேட்டா சோர்ஸ் நேம் வந்து அமெரிக்கன் ஸ்ட்ரெஸ். நான் இதை எதாவது கொடுத்துட்டு இப்போ நம்ம எனக்கு என்ன வேணுன்றது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நடுவில் நான் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரின்ற ஒரு மெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெஷர் அதாவது இந்த DAX யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்ஸ் வந்து டேஷ்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து குவான்டிட்டி டோட்டலாக இருக்குன்றதுனால நான் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி டோட்டலான வேல்யூஸ் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஷ்போர்டுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் வந்து இந்த விஷுவலைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து அதில் போய் செலக்ட் பண்ணி கேன்வாஸ் பேக்ரவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் கலர் சூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி லெவல் கம்மி பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த கேன்வாஸ் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட விஷுவலைசேஷன் சார்ட்டுக்கும் நீங்கள் மாற்றலாம். அது எப்படின்னா ஜென்ரலில் போய்ட்டு டைட்டிலில் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்ஸ்ன்றதில் போய்ட்டு உங்களோட விஷுவல் பார்டர் ஷேடோ எப்பயும் ஆனில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து உங்களுக்கு இப்போ என்ன வேணுமோ அந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி லெவல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். விஷுவல் பார்டர்னால் அந்த சார்ட்டில் நீங்கள் பார்டர் பார்க்கலாம். ஷேடோ அந்த கீழே பிளாக்காக ஒரு மாதிரி ஷேடோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு விஷுவலைசேஷன் சார்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. இதை பற்றி நம்ம வந்து பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு DAXனால் என்ன, DAXனால் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா விஷுவலைசேஷன், அதாவது 5th ஸ்டெப். டேட்டா விஷுவலைசேஷனில் டேஷ்போர்ட்ஸ். நம்ம வந்து டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அதில் சார்ட்ஸ் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஃபுல் ஸ்டெப்பையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம வந்து எப்படி ஒரு இன்சைட்ஃபுல்லான டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி வந்து டேட்டா பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, கேன்வாஸ் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் டேட்டா விஷுவலைசேஷன் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா காம்ப்ளெக்ஸான டேட்டா செட்ஸை வந்து சால்வ் பண்ண, அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ட்ரெண்ட்ஸ், டெசிஷன்ஸ், அப்புறமேட்டு அதோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண இந்த டேட்டா விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு
வந்து ஈஸியாக நம்ம டேஷ்போர்டு பார்த்தே நம்மளோட டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. யூஸிங் விஷுவல்ஸ் அண்ட் சார்ட்ஸ்னால் பவர் பிஐயில் வந்து நிறைய விஷுவல்ஸ் சார்ட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பை சார்ட், பார் சார்ட், கார்ட், ஸ்லைசஸ், லைன் என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய சார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய சார்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது வந்து கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் த சார்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம வந்து டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் க்ரியேட்டிங் டேஷ்போர்ட் வந்து எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து தேவை. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணும்னா நரேட்டிவ்ஸ் வந்து கன்வே பண்ணும் அப்படின்றாங்க. ஒரு டேஷ்போர்டை வச்சு நம்ம வந்து ஸ்டோரியை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் டைம் இன்சைட்ஃபுல்லாகவும் இருக்காது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எப்படி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து கேன்வாஸ் செட்டிங் இருக்கு இல்லையா, இங்கே வந்து டாப்பில் அந்த பெயிண்ட் மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேன்வாஸ் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் எனக்கு பிடிக்கல, ஸோ நான் வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ப்ளூ. இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணது எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஏன்னா இங்கே வந்து நான் டிரான்ஸ்பரன்சியை ரெடியூஸ் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணால் இப்போ பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆல்சோ நீங்கள் வால்பேப்பரும் அப்டேட் பண்ணிக்கலாம். டாப் ரைட்டில் அந்த டேட்டா வந்து நம்ம வந்து என்னெல்லாம் டேட்டா அப்லோட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மெஷரை க்ரியேட் பண்ணதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதை வந்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கார்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். கார்டு வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா இப்போ டோட்டல் நம்பர் இந்த மாதிரியான வேல்யூஸ்க்கெலாம் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் ஸ்கோரும் எனக்கு வந்து கார்டில் வேணும். ஸோ இதையும் நான் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டேப் பண்ணிக்கணும். இந்த கேன்வாஸில் நீங்கள் எங்கே வேணாலும் டேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்டு க்ரியேட் பண்ணிட்டு ஜென்ரலில் போய் டைட்டில், இந்த டூல் டிப்ஸ் இதெல்லாம் ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் போகணும். எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா இந்த சார்ட்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எனக்கு வந்து ஒயிட் தான் வேணும்னா ஒயிட் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரன்சி இங்கே வந்து கம்மி பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி நான் கம்மி பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட விஷுவல் பார்டரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. விஷுவல் பார்டர்னால் அந்த கார்னர் மாதிரி அந்த டாப் அந்த உங்களோட சார்ட்ஸில் கார்னர் ஃபோல்ட் ஆகிற மாதிரி ஒன்று இருக்குல்லையே, அதுதான் விஷுவல் பார்டர். ஷேடோஸ் வேணும்னா நீங்கள் ஷேடோஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நான் வந்து இன்னும் ஒரு 2 கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போது வேறு ஒரு கார்டு வந்து க்ரியேட் பண்ணி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ வந்து நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸில் எனக்கு வேணும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்லைசர் வேணும். ஜெண்டரை வந்து நாங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லைசர் வந்து எதுக்குன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஃபீமேல்னு சூஸ் பண்ணால் அந்த செக்லிஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ஃபீமேல் ரேட்டிங்ஸ் எவ்வளோ அப்படின்றது மட்டும் காட்டும். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணுறோம். ஸ்லைசருக்கு ஜென்ரலில் போய் எஃபெக்ட்ஸ் செட்டிங்ஸ் கொடுக்கலாம். விஷுவல் பார்டர்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன், ஷேடோஸும் ஆன் பண்ணிக்கிறேன், கலர் டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் சார்ட்டோட கலருக்காக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் இப்போ நான் மேலுக்கு செக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ மேலுக்கு வந்து நம்பர்ஸ் மாறுது பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபீமேலுன்னு செக் பண்ணால் அதுக்கும் ஏற்ற நம்பர் மாறும். இப்போ நான் அதை அன்செக் பண்ணால் பிளாங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எப்படி ஸ்லைசர் யூஸ் பண்ணணுன்றதை கற்றுக்கணும். ஸ்லைசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பவர் பிஐ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து மெஷரில் வந்து இப்போ நான் இன்னொரு மெஷர் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த ஃபார்முலா பார் இருக்கு இல்லையா, அங்கே நான் மெஷர்னு போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜியோகிராஃபியை வந்து நான் வந்து இன்னொரு ஏஜை வந்து இன்னொரு ஸ்லைசரை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நீங்கள் இப்போ 18ன்னு கொடுத்தீங்கன்னா 18ல் வந்து இருக்க எல்லா வேல்யூஸும் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து சார்ட் கலர்ஸ் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். பவர் பிஐ வந்து நம்ம ஈஸியான இது, ஆனால் இது வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டம்தான் பிகினர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜியோகிராஃபி கொடுத்துருக்கேன். ஜியோகிராஃபியும் ஸ்லைசர். ஸோ 3 கார்ட்ஸ் 3 ஸ்லைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் நான் டைட்டில்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து ஜென்ரல் இந்த ஸ்லைசர் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ட்ராப் டவுனுன்னு கொடுத்துருக்கேன். ட்ராப் டவுனுன்னு கொடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி ஆகும். அது வந்து மீனிங்கே இருக்கா. ஸோ நான் டைட்டில் மீனிங் ட்ராப் டவுன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. டைட்டில்னு கொடுத்தா இந்த மாதிரி எனக்கு வரும். ஸோ எனக்கு டைட்டில் வேணாம், நான் வந்து ட்ராப் டவுனே ப்ரிஃபர் பண்ணுறேன். வேர்ட்டிக்கல்னால் இந்த மாதிரி இருக்க தான் வேர்ட்டிக்கல். ஸோ நீங்கள் வந்து அதையும் ஏற்ற மாதிரி ஸ்லைசஸ் செட்டிங்ஸ்லேயும் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாண்டடாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஏஜை வந்து கொடுத்து இதை வந்து எனக்கு வந்து ஒரு காலம் பார் சார்ட்டாக வேணும். அப்படி இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். மெஷர் 2 நான் க்ரியேட் பண்ணதை இதையும் நீங்கள் வந்து
ஒரு காலம் சார்ட் என்ன சார்ட் வேணாலும் விஷுவலைசேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து நல்லா ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும். இதையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைனா மெஷர் பக்கத்துலேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர் 3யும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து டேஷ்போர்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ நீங்கள் வந்து அந்த பார் சார்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், காலம் சார்ட் உங்களுக்கு என்ன சார்ட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோனட் சார்ட், பை சார்ட், உங்களுக்கு எந்த விஷுவலைசேஷன் கரெக்டுன்னு ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து பை சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து காலம் சார்ட். அதே மாதிரி நான் வந்து எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த கலர்ஸ், விஷுவல் பார்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சம் ஆஃப் எஸ்டிமேட் இயர்லி இன்கம் வந்து எஸ்டிமேட்டட் இயர்லி இன்கம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி அந்த 3 டாட்ஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக டேஷ்போர்ட் வந்து அந்த சார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் பிஐயோட விஷுவல்ஸ் என்ன மாதிரியான விஷுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த சார்ட்ஸ் வந்து எந்த டேட்டாவுக்கு எந்த சொல்யூஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக ஒரு சார்ட்ஸாக பார்க்கலாம். என்னென்ன டாப் விஷுவல்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி, அப்ளிகேஷன் இதெல்லாம் டேட்டா அனாலிசிஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார் சார்ட்னால் இந்த மாதிரி பாராக இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணுறாங்கன்னா கேட்டகரி, பார்னால் கேட்டகரைஸ் வைஸாக யூஸ் பண்ணுறாங்க டிஸ்பிளே பண்ண. இதில் வந்து என்னென்னா ரெக்டாங்கிள் பார்ஸ்லாம் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லைன் சார்ட் வந்து எதுக்குன்னா டேட்டா ட்ரெண்ட்ஸ். ஓகேவா, டேட்டா ட்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டைம் சீரீஸ் மூலயமா இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா பாயிண்ட்ஸ் மூலிமா கலெக்ட் பண்ணி இதை வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சேல்ஸ் அந்த மாதிரி வேல்யூஸ் பார்க்க. நெக்ஸ்ட்டு பை சார்ட்னால் இது வந்து என்னென்னா ஒரு சர்க்குலர் கிராஃப்ன்றாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்லைஸ், அதாவது பீஸா மாதிரி ஒரு ஸ்லைஸாக ஒன்று நம்ம செப்பரேட் பண்ணுவோம். இது வந்து எதுக்குன்னா ப்ரொபோர்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்ஸ் அண்ட் ஸ்லைசஸ். கார்ட்ஸ்னால் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு கேபிஐ இண்டிகேட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட் பண்ணும்போது அதாவது டோட்டல் வேல்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த டேபிள்ஸ், இந்த கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் இது வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு இது வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் சம்மரைஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ கார்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து என்னென்னா மோர் டீட்டெயில் வியூ ஆஃப் டேட்டா. இங்கே வந்து டேட்டா வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்ட யூஸ் பண்ணுது. மெட்ரிசஸ் அண்ட் மேப்ஸ் இது ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா விஷுவலைசேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. மேப்ஸ் வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு பிளேஸ் எடுத்தோன்னா அங்கே வந்து மேப்ஸ் போடலாம். மெட்ரிசஸ் வந்து என்ன வேணும்னா விஷுவலைசேஷன் வந்து கிரிட் ஃபார்மேட்டில் வந்து இது வந்து விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மேப்பில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸை வச்சு நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக ஸ்பேஷியல் அனலைசிஸ் மூலமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைசஸ் அண்ட் காஜஸ். ஸ்லைசஸ் வந்து எதுக்குன்னா ஃபில்டர்ஸ். இப்போ வந்து நான் ஜெண்டர் வந்து ஃபீமேல் கொடுத்தேன்னா வெறும் ஃபீமேல் டேட்டா மட்டும் அதுக்கு மட்டும் இருக்கிற டேட்டா வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து காஜஸ் வந்து எதுக்குன்னா ஒரு டார்கெட்டான ஒரு வேல்யூ. இது வந்து என்னென்னா ஒரு விஷுவல் இண்டிகேட்டர் நம்ம கோலை அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டூலுமே வந்து ஈஸியாக டேட்டாவை நேவிகேட் பண்ணவும் மெஷர் பண்ணவும் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட்ஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் அதை பற்றி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார் சார்ட் வந்து கம்பேரிசன், லைனுக்கு வந்து ட்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கிள், இந்த பை சார்ட் அது வந்து ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி அதோடய ஃபங்க்ஷனாலிட்டிஸை தெரிஞ்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுற சார்ட்ஸ் நேம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற அந்த ஃபனல், அப்புறமேட்டா பார் சார்ட்டு, டோனட் சார்ட், ஹிஸ்டோகிராம், ஃபனல், காஜஸ், ஸ்லைசஸ் இது எல்லாமே யூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து ட்ரில் டவுன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டேஷ்போர்டுக்கு தேவையான சார்ட்ஸை வந்து அது வந்து ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப விஷுவலைஸாக அது வந்து எப்படின்னா டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபார்மேட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெஸ்ஸியாக நிறைய சார்ட்ஸும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.